ஒரு இஸ்மு, அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆதம், மகத்துவமிக்க பெயர். அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான். ரகசியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த ஒரு இஸ்மை தெரிந்திருந்தால் போதும். அந்த அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்றே ஒன்று எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்றால் அதை கொண்டு ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்வான். உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். சுலைமான் நபியினுடைய காலத்திலே சபா நாட்டு இளவரசி பில்கிஸ் அம்மாவின் சிம்மாசனத்தை அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் உங்களிலே யாருக்காவது கொண்டு வருவதற்கு சக்தி இருக்கிறதா என்று சுலைமான் நபி கேட்டார்கள். இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது, நான் கொண்டு வர்றேன், நீங்கள் இருக்கும் இருப்பிடத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மஜ்லிஸ் கலைவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருவேன், அந்த சக்தி எனக்கு இருக்கிறது என்று ஜின்னிலே முக்கியமான ஜின்னான இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது. அங்கே இருந்த ஒருவர் சொன்னார், அவருக்கு பெயர் ஆசிப் பின் பர்கியா. அவர் சொன்னார், நீங்கள் கண் இமைக்கும் நேரத்திலே நான் கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவேன் அந்த சிம்மாசனத்தை. அப்படியே அவர் கொண்டு வரவும் செய்தார். அவர் கண்ணை மூடி முழிக்கும் முன் பில்கிஸ் தாயாரின் சிம்மாசனம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சன்னிதானத்திலே அவர்களுடைய திருச்சபையிலே இருக்கிறது. எப்படி இவரால் இப்படி இதை சாத்தியமாக்க முடிந்தது என்றால், இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகிற பெருமக்கள் சொல்கிறார்கள், ஆசிப் பின் பர்கியா இஸ்முல் ஆலம் தெரிந்திருந்தார், துவா செய்வதற்கு ஒரு நிமிடம் தான் அந்த விஷயத்தை நினைத்து அவர் துவா செய்தார், அல்லாஹ் கொண்டு வந்து வைத்து விட்டார். இப்படிப்பட்ட மகத்தான பெருமக்கள் இருந்ததினால்தான் சுலைமான் நபி சொன்னார்கள். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீடு கட்டினா எழுதுறோம், பைக் வாங்கினா எழுதிக்கிறோம், கார் வாங்கினா முன்னாடி போத்துக்கிறோம். என்ன பேரு? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி சொன்னாங்களா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா? என்ன அர்த்தம் இதற்கு? இது என்னுடைய இரட்சகனின் அருட்கொடை. இந்த வார்த்தை யார் சொன்னா? ரெண்டு கருத்து இருக்கிறது. எப்படிங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி ஆசிப் பின் பர்கியாவிடத்தில் கேட்டார்கள். அந்த ஆசிப் சொன்னார், அல்லாஹ் கொடுத்த பிச்சை இது, அல்லாஹ்வினுடைய அருள் கொடை இது என்று அவர் சொன்னார். இன்னொரு கருத்து இருக்கிறது, சுலைமான் நபி சொன்னாங்களாமா, இந்த மாதிரியான ஆசிஃபை போன்ற இறைநேசர்கள் என்னுடைய சபையில் இருப்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, இஸ்முல் ஆலமுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, சக்தி இருக்கிறது. இஸ்முல் ஆலமை ஒருவர் தெரிந்து விட்டால், அல்லாஹ்வின் அந்த குறிப்பிட்ட அந்த பெயரை ஒருவர் அறிந்து விட்டால், அதன் மூலமான பலனை நம்முடைய பிரார்த்தனையிலே பார்க்க முடியும், அதனுடைய வெளிப்பாடை பார்க்க முடியும். இப்போ வாருங்கள், இந்த இஸ்முல் ஆலமுக்கும் ஆயத்துல் குர்சிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறீங்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகத்தான பெயர் எது என்பதை பல்வேறு விஷயங்களிலே ஞாபகப்படுத்தினார்கள். அதில் முக்கியமாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க, 3 சூறாவிலே இந்த இஸ்முல் ஆலம், 3 சூறாவில் 3 ஆயத்துகளிலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமி சொல்லுகிறான். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1 சூரா பக்ராவிலே வரக்கூடிய ஒரு வசனத்திலே இஸ்முல் ஆலமி அல்லாஹ் சொல்லுகிறான். 2 சூரா ஆல இம்ரானிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமி சொல்லுகிறான். 3 தாஹா என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமி சொல்கிறான். பக்ரா என்ற சூறாவிலே வரக்கூடிய வசனம்தான் இந்த ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்கக்கூடிய இந்த வசனம். ஆல இம்ரானில் வரக்கூடிய வசனம் தான் அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அடுத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம் தான் வஅனதில் உஜூஹு லில் ஹய்யுல் கய்யூம். இந்த 3 ஆயத்திலையும் ஒரு வார்த்தை மட்டும் திரும்பி திரும்பி வருது. என்ன வார்த்தை சொல்லுங்க? ஹய்யுல் கய்யூம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹய்யுல் கய்யூம் என்ற இந்த வார்த்தை தான் இஸ்முல் ஆலம். எனவே இந்த 3 வசனங்களிலே மடக்கி மடக்கி வருவதனாலே இதுதான் இஸ்முல் ஆலம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை பல்வேறு அறிஞர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தை இஸ்முல் ஆலமாக இருக்கலாம் என்று சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் வேறு சில வார்த்தைகளையும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. யா ஹன்னான், யா மன்னான், இந்த வார்த்தையாக கூட இருக்கலாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு பிரபலமான ஹதீஸ் இருக்கிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் பதீஉ ஸமாவாதி வல் அர்த் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம்.
இந்த வார்த்தை தான் இஸ்முல் ஆதம். இது ஒரு சஹாபி தொடுத்துட்டு ஓதுனாங்களாம், சத்தமா ஓதுனாங்களாம். ரசூலுல்லாஹ் அவர் ஓதி முடிச்ச உடனே கூப்பிட்டு சொன்னாங்களாம், லகத் தஅல்லாஹ பி இஸ்மிஹில் ஆதம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இவர் துஆ செஞ்சிட்டாரு. இவர் செஞ்ச துஆவுக்கு எவ்வளவு பெரிய பவர்னா, இவர் இப்ப கேட்டாருன்னா அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். இவருடைய துஆவை உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி ஒரு துஆவை செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சொன்னதாகவும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது அபூ தாவூதிலே. ஆக மொத்தத்தில் இந்த இஸ்முல் ஆதமிலும் யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தை வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அறிவுறுத்தப்பட்ட இஸ்முல் ஆதம் இந்த சூரா பக்ராவிலே, அதிலும் குறிப்பாக நம் எல்லோருக்கும் அறிமுகமான ஆயத்துல் குர்சி என்ற அத்தியாயத்திலே, அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பர்களே, ஆயத்துல் குர்சியை நாம் பல தடவை ஓதுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மள பல பேர் ஓதுவாங்க. ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நம்ம உள்ள வாங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு பெட்டகம் ஆயத்துல் குர்சி. யார் படுக்கைக்கு போகும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் தருவான். ஹதீஸ்ல வருது, ரமலான்ல ஜக்காத் கலெக்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து வச்சிருந்தாங்க மஸ்ஜித் நபவியில. இப்போ யாராவது ஒருத்தரை பொறுப்பு போடணும், இல்லைன்னா களவு போயிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பொறுப்பு போட்டாங்க. பொறுப்பு போட்டிருக்கும் போது தூக்கம் தான் வந்துடுமே, எப்படியா இருந்தாலும் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட கொஞ்சம் செத்த சாயலான்னா மொத்தமாக சாஞ்சிருவோம் இல்லையா? காலையில் ஃபஜருக்கு எந்திரிக்கும் போது பல சமயங்கள் நம்ம அனுபவப்பட்டுருவோம். மணி 5 தானே ஆகுது, 5:10 தான் பாங்கு, 5:10 தான் ஜமாத்து, கொஞ்சம் படுப்போம், எந்திரிச்சு பார்த்தா 7 ஆயிரும் இல்லையா? இப்படித்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முழிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்படி கண்ணை அகைந்து தூங்கிட்டாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்க்கலாம், யாரோ ஒரு திருட்டு பை வந்து அதை வந்து இந்த ஜக்காத்தை எல்லாம் அப்படி இப்போ சாக்கு பையில் அள்ளி போட்டுட்டு இருக்கான். போய் வேகமாக போய் பிடிச்சிட்டாங்க. எங்கே வந்த, யார் நீ? அவன் சொன்னான், நான் ஒரு ஏழை, குடும்பத்தில் பசி பட்டினியோடு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்னை விட்டுரு தயவு செஞ்சு, நான் உன்னை விடமாட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போவேன், உன்னை கொண்டு நிப்பாட்டுவேன் நபியின் முன்னால். இல்லை நான் வரமாட்டேன், பசியினால தான் நான் திருடி போட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சினா கதறினா. அதன் மீது இரக்கம் வந்து அந்த மனிதரை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா எல்லாம் விட்டுட்டாங்க. காலை எந்திரிச்சவனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்கலான்னு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ராத்திரி திருட்டு போய் வந்தானான்னு கேட்டாங்க, நைட்டு திருட வந்தானான்னு கேட்டாங்க. எப்படி ரசூலுல்லாஹ்க்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், எல்லாம் தெரியும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இப்போ ரசூலுல்லாஹ் ஆமையா ரசூலுல்லாஹ் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்க போ, இன்னைக்கு வருவான் அப்படின்னாங்க. போங்க, இன்னைக்கு வருவான்னாங்க. இன்னைக்கு வருவானா? ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வந்து கண்ணை முழிச்சு இருந்து பார்த்து அந்த பயலை எப்படியாவது பிடிச்சி நபிக்கு முன்னாடி நிப்பாட்டிடணும். அதே மாதிரி பாருங்க, அதே டயத்தில் வந்து அல்ல நினைக்கும் பொழுது போய் பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் அதே பாட்டு, அதே வறுமையினுடைய பாட்டு, என்னை விட்டுரு, நான் ஒரு பெரிய ஏழை, குடும்பம்லாம் குழந்தைகள்லாம் இப்போ பசியோடு பட்டுணியே இருக்கு, அதனால தான் வந்தேன், நேற்றே நீ ஏமாத்திட்டு போனேன், இன்னைக்கு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் வந்தவன், என்னை விட்டு உனக்கு என்னன்னாலும் செய்கிறேன், நான் நாளைக்கு வரவே மாட்டேன், இதோடு முடிஞ்சுன்னு சொன்னான். இறக்கப்பட்டு விட்டாங்க. மறுநாள் காலில் போனாங்க, அதே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வந்தானான்ட்டு. ஆமாம் வந்தான், போயிட்டு வாங்க, இன்னைக்கு வருவான் போங்க அப்படின்னாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுக்கு வருத்தமாக போச்சு, என்னடா பொறுப்பு கொடுத்தா இந்த திருட்டு பையன் வருவான்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இருந்தாலும் நபியினுடைய கட்டளை உத்தரவு போனாங்க, அதே மாதிரி காத்துக்கு இருந்தாங்க. அந்த பையன் வந்தான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் விடமாட்டேன், நிச்சயமாக விடமாட்டேன், நபியின் சன்னிதானத்திலே கொண்டு உன்னை நிப்பாட்டுவேன் என்று சொன்ன பொழுது வந்தவன் திருடன் சொன்னான், என்னை உற்று நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லித்தரேன், உனக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லித்தரேன், விர்ரியா அப்படின்னு கேட்டான். இல்மின் மீது பேராசை கொண்டவர்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு நமக்கு தான் நேரம் காலம்லாம் சுருங்கி போச்சு. முன்னாடிலாம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம், ஒரு பீரியட் வந்து 45 நிமிஷம். ஏன் 45 நிமிஷம் வச்சாங்க தெரியுமா? ஒருத்தருடைய சிந்தனையை கொண்டு வந்து 45 நிமிஷம் ஒரு இடத்துல வந்து குவித்து வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த சிந்தனையின் அளவுன்றது குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு அதிகபட்சமாக ஒரு மனுஷனுக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் சிந்தனை இருக்கிறது இல்லை அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியுது. அசர்த்து 3 நிமிஷம் தாண்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு அந்த விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்போ இல்மின் மீது தேட்டம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவன் சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா என்ன சொல்லு அப்படின்னாங்க, டெய்லி ராத்திரி ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதிக்கோ, எல்லா பாதுகாப்பும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கிட்டு இருக்கும் போதே எடுத்து ஓடி போயிட்டான் அந்த பையன் திருடன். நபிகள் நாயகத்திலே வந்தார்கள். அபூ ஹுரைரா வந்தானா என்று கேட்டார்கள். ஆமா யார சொல்லலாம்னு சொன்னாங்க.
சரி என்ன செய்தின்னு கேட்டாங்க. யார் சொல்ல, இன்னைக்கு இந்த மாதிரி நான் பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டலாம் நினைச்சேன், அவன் ஒரு செய்தி சொல்லி தந்தான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி. ஹஜ்ரத் ரசூல் சொன்னாங்க, உண்மையான விஷயத்தை சொல்லியிருக்கான், ஆயத்துல் குர்சி யார் ராத்திரி ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வந்தது யாருன்னு தெரியுமா அபூ ஹுரைரான்னு கேட்டாங்க. தெரியாது அப்படின்னாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. தாக்க ஷைத்தான் நாங்க, அவன் தான் ஷைத்தான், அவன் பெரிய பொய்யன், ஆனால் உண்மையை சொல்லிட்டு போயிட்டான் நாங்க. அவன் ஒரு பெரிய பொய்யன் தான் அவன், ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மையானது. எவர் ஒருவர் இரவு நேரத்திலே ஆயத்துல் குர்சியை ஓதித்து படுக்க போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாதுகாப்பை தருவான். ஒன்று, பாதுகாப்பை வழங்கக்கூடியது ஆயத்துல் குர்சி. இரண்டாவது முக்கியமான செய்தி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபரலை தொழுது முடித்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அது அவரை சொர்க்கத்தில் போய் சேர்த்துரும். அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது. எந்த தடை தெரியுமா? மவுத் என்ற ஒரு தடை. மவுத் என்ற தடை நீங்கிவிட்டால் அவன் நேரம் எங்க போயிடுவாரு? டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அப்படிப்பட்ட மகத்தான ஒன்று ஆயத்துல் குர்சி என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாதுகாப்பதற்கும் ஆயத்துல் குர்சி, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை சேர்ப்பதற்கும் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி சொல்றோமே, நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக்கிறோமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவனுக்கு இணை யாருமே இல்லை. அவன் யார்? ஹய்யுன், அவன் நித்திய ஜீவன். அவனுக்கு முன்னாடி யாரும் ஹயாத்தா இருக்கல. உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், அவன் மட்டும் ஹயாத்தா இருப்பான் இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் உள்ள எல்லாம் அழிஞ்சிரும், எது மட்டும் பாக்கியா இருக்கும்? அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும் பாக்கியா இருக்கும், அதெல்லாம் போயிடும். அப்போ உலகம் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஹயாத்தா இருந்தான், உலகம் அழிஞ்ச பிறகு ஹயாத்தா இருப்பான். அவன் நித்திய ஜீவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. தூங்கினா என்ன ஆகிறது? கடவுள் என்பவன் உறங்கி போனால் உலகம் என்ன ஆகும்? கதி என்ன ஆகும்? நம்ம மூச்சு விட்டு மூச்சை வெளியே கொண்டு வர முடியுமா? கண்ணை மூடின நம்ம எல்லாமே போயிருது. ஆக்சிடென்ட் ஏன் நடக்கிறது? விபத்து, ஒரு நிமிட கண் ஆயிருவதால் மொத்தமும் க்ளோஸ் ஆயிருது இல்லையா? அல்லாஹ்வுக்கு அந்த சின்ன உறக்கமும் கிடையாது, பெரிய உறக்கமும் கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வான பூமியில் இருக்கும் எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். உலகத்தில் யாரும் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்குரியதுன்னு சொல்லிக்கலாம் வாழ்க்கை முடிகிற வரைய. நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பேரை கூட மாத்திடுவாங்க எல்லாத்தையும். நமக்கே பேர் மாறி போயிருமே. அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கேன், எனக்கு என்னுடைய பேர் மையத்துன்னு மாறி போயிடும். எப்போ ஜனாசா தூக்க போறீங்க? நேரமாச்சே. என் அண்ணனே வந்து கேட்பான், எங்க சொந்தக்காரனே வந்து கேட்பான், ஜனாசாவை தூக்கலையா? யாருக்காண்டி வெயிட்டிங் ஜனாசா? என் பேரே மாறி போயிருது. அப்ப என் சொத்து பேர் எல்லாம் மாறி போயிருக்கு. இப்போ உலகத்தில் இருக்கும் எல்லாமே யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொன்ன. அல்லாஹ் சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ்விடத்திலே யாருதான் சிபாரிசு செய்ய முடியும்? நாம் செஞ்ச நல்லமல் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். நமக்காண்டி வேறு யாரும் அல்லாஹ்விடத்திலே வந்து சிபாரிசு செய்ய முடியாது, பரிந்து பேச முடியாது. உலகத்தில் பேசலாம், சொந்தம் வருவாங்க, பந்தம் வருவாங்க, நட்பு வரும், நமக்கு அறிமுகமான வருவாங்க, ஏதாவது பிரச்சனைனா வந்து நமக்காண்டி குரல் கொடுப்பாங்க. அல்லாஹ்விடத்தில் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் வாயை திறக்க முடியாது. கப் சிப்புன்னு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் எல்லாத்தையும் அவன் அறிகிறான். நமக்கு தான் தெரிகிறது இல்லை, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன செய்யறோன்றது தெரியும், உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் தெரியும், நம்ம மறைச்சி வச்சதையும் தெரியும், பகிரங்கப்படுத்தியும் தெரியும். என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா, நம்ம எத்தனை விஷயம் மறைச்சி செய்யறோம், அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினா என்ன ஆகும்? நான் என்னை யோசிக்கிறேன், நான் எத்தனை பாவங்களை மறைத்து செய்திருக்கிறேன், எத்தனை தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே மறைத்து செய்யப்பட்டது, அதை அல்லாஹ் வெளிப்படுத்தவே இல்லையே, மறைத்து விட்டானே. அதுவும் அவனுக்கு தெரியத்தான் செய்யும், தெரியாமலா இல்லை. திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியாமல் போய்விடுமா? வீட்டிலே போய் கதவை பூட்டி கொண்டு பாவம் செய்து அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போய்விடுமா? வல்லாஹு யஅலமு மா துப்தூன் வ மா தக்துமூன், நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நீங்க மறைச்சி வைக்கிறதையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. எனவே அன்புக்குரியவர்களே, இதைதான் அல்லாஹ் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء.
அவனுடைய அந்த விஷயத்திலே இல்மு, அதை சூழ்ந்து அறிவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும், அவன் நாடிய சில மக்களை தவிர வேறு யாராலையும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. வஹுவல் அலியுல் அதீம், அவன்தான் ஞானமிக்கவன், அவனே மகத்தானவன் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இப்படிப்பட்ட மகத்தான இந்த வசனத்திலே ஹய்யுன் கய்யூம் என்று ஒன்று வந்திருப்பதினாலே இது இஸ்முல் ஆதமாக இருக்கலாம் என்றும் இதை ஓதுவதன் மூலமாக பல பலன்களை பெறலாம் என்றும் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக மொத்தத்தில் இஸ்முல் ஆதம் என்பது நபிகளால் பல விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டாலும் கூட ஆயத்துல் குர்சி முக்கியமானது என்பதையும் நபியிடத்திலிருந்து ஹதீஸின் வழியாக நாம் பெறுகிறோம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இஸ்முல் ஆதம் என்பது யார் தன்னுடைய கஷ்ட நேரத்திலே தூய்மையான மனதோடு அல்லாஹ்வுடைய பெயரில் எந்த பெயரை சொன்னாலும் அதுவும் இஸ்முல் ஆலமாக மாறிக்கொள்ளலாம் என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஜுனைதுல் பக்தாதி என்ற மிகச்சிறந்த அறிஞர், ஒரு மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார். அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்னாங்களாம், என்னுடைய பையனை தொலைச்சிட்டேன், நீங்க துவா செய்யுங்க என் புள்ள கிடைக்கணும் சொல்லிட்டு போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் புள்ள வரல. மறுபடியும் ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி இடத்துல அந்த அம்மா வந்தாங்க, நீங்க துவா செஞ்சீங்களா இல்லையா, போமா பொறுமையா இருமா அல்லாஹ் தருவான். 3வது வந்தாங்க, அந்த அம்மா வந்து சொன்னாங்க, உங்களை சொல்லி பிரோஜனம் இல்லை போல தெரியுது, நீங்க துவா செய்யுங்களா என் புள்ள கிடைக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, வீட்டுக்கு போ உன் புள்ள வந்திருப்பான் அப்படின்னாங்களாம். வீட்டில் போய் பார்த்தா புள்ள இருக்கிறான். அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். நேரம் அந்த அம்மா வந்தாங்க ஜுனைதுல் பக்தாதி இடத்துல, எப்படிங்க